பொதுவாக ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கட்டங்களையும் 12 கட்டங்கள்லையும் ஒவ்வொரு கட்டங்கள்லையும் கிரகங்கள் இருக்கும், சில கட்டங்களில் கிரகம் இல்லாமல் இருக்கும். இதில் என்னென்னா கிரகங்கள் தனித்தனியாகவும் இருக்கலாம், சில கிரகங்கள் சேர்ந்தும் இருக்கலாம். தனித்தனியாக இருக்கிற கிரகங்களை பற்றி அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு கட்டத்தில் ஒருத்தருக்கு 2 கிரகங்கள் சேர்ந்துருக்கு அல்லது 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்படின்னா என்ன மாதிரி பலன் வரும் அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலம் இருக்குது. ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தனியாக பலம் இருக்குது. இதில் அதிக பலமான கிரகங்களுடைய செயல் தான் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். இப்போ ஒரு தசை நடக்குது, 2 கிரகங்கள் சேர்ந்துருக்கு. இதில் எது வலிமையான கிரகம் இருக்கோ அதனோட பலன்தான் அதிகமாக கிடைக்கும். பலம் குறைந்த கிரகத்தின் திசை வந்தாலும் அதனோட பலன் இந்த வலிமையான கிரகத்தை மீறி கிடைக்காது. வலிமையான கிரகம் நல்ல கிரகமாக இருந்து ஜாதகருக்கு யோகமான கிரகம் என்றால் தொடர்ந்து நற்பலன்கள் கிடைத்து கொண்டே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.